friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நோம்பு கஞ்சி தாங்க செய்ய போறோம். அதுவும் சிம்பிளா செய்யக்கூடிய இந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம் வாங்க. நோம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் நான் பாத்துறலாம். பச்சை அரிசி வந்து நான் 2 கைப்பிடி அளவு தாங்க எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வந்து 5-6 தடவை வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த அரிசியை வந்து கொஞ்சம் உடைச்சு விடுங்க. பச்சை அரிசி வந்து நமக்கு நல்லாவே உடைஞ்சிரும். இது ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சிருங்க. அப்படியே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் மட்டன் எடுத்திருக்கேன். அதாவது நான் மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு நமக்கு சீக்கிரம் நல்லா வெந்துடும். கொத்துக்கறி மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு உரிச்சுக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லித்தழை அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. கேரட் நான் ஒரு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக செய்ய போகிறோம், அதனால தான் நான் அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட இதோட பட்டாணி பீன்ஸ் இதெல்லாமே நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் 2 கிராம்பு எடுத்துருக்கிறேன். அது மாதிரி 2 ஏலக்காய் 2 பட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து ரம்ப இலை, இது வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரோ இல்லை பெரிய சட்டியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம அந்த பட்டை கிராம்பு ரம்ப இலை இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்குங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட கொஞ்சம் பச்சை வாசனை நமக்கு போகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போன பிறகு இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே இப்போயே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கூட சிக்கன் போட்டுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டுமே நம்ம செய்யலாங்க. இப்போ இதோடு நான் வந்து பூண்டு இஞ்சியும் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. தக்காளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டுருங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து வெந்தயம் அரிசியும் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்தே போட்டுக்குங்க. நீங்கள் போட்டுட்டு இது எல்லாமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கறி மசாலா அந்த அரிசி எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இதில் எவ்வளோனா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பெரிய டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணியாக ஆட் பண்ணால் தான் இது வந்து நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலாட்டினா நடுவில் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இதை வந்து விசில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு 4 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உள்ள ஸ்டீம்லாம் வெளியில் போன பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே வந்து வெந்துருச்சு, அதுவும் நல்லா குழஞ்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கு நமக்கு கரெக்டான அந்த லிக்விடில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியாக வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இதோட பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ விசில் வைக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த தேங்காய் பால் ஊற்றி நமக்கு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு ஒரு அருமையான நோம்பு கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து வீட்டிலே நமக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இப்போ இதில் வந்து நான் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டனுக்கு பதிலாக கூட சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே போட்டு நம்ம செய்யலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.